ஏறத்தாழ ஒரு மணி நேரமாக இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. நானும் ஒரு 2 மணித்துளிகள் இதை பற்றி சொல்லுவது பொருத்தம் என்று கருதுகிறேன். ஒரு சுவையான மனதில் நான் என்றும் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு செய்தி. 1984ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 12ஆம் நாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு காரில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். மேற்கு கே நகர் பக்கம் கார் போகிறது. ஒரு இடத்தில் கூட்டம் நிறைய நின்று கொண்டிருந்தார்கள். என்ன என்று கேட்டால், இதுவும் வில்லிவாக்கம் தொகுதியில் தான் வருகிறது, ரேஷன் கடை என்று நான் சொன்னேன். அப்போ காரை நிறுத்துங்கள் என்று சொன்னார். காரை நிறுத்திவிட்டு இறங்கி அந்த ரேஷன் கடைக்கு செல்கிறார். உடன் செல்கிறேன். அங்கே இருக்கிற ஸ்டூல் தான் இருந்தது. அவரே உட்கார்ந்து கொண்டார். அரிசியை கொண்டு வந்து காட்ட சொன்னார். கையில் வைத்து அரிசியை பார்த்தார். அப்புறம் என்னென்ன பொருள் இருக்குன்னா லைனில் நின்ற மக்களெல்லாம் பார்த்து, ஏன்னா ஒழுங்காக கொடுக்குறாரா, எடை சரியாக இருக்கிறதா என்று அப்படி நின்று பார்த்தவர் அந்த எடைக்கு பக்கம் பின்பக்கம் திரும்பி பார்த்தார். எதற்காக பார்த்தார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்புறம் அங்கேருந்து உள்ளே போனார். திரும்ப வந்தார். திரும்ப ஜனலிடம் வந்து கேட்டார், நேரத்துக்கு கடையை திறக்கிறார்களா என்று கேட்டார். அவங்க எல்லாம் வந்து கடைக்காரருக்கு பக்கமாக ஒழுங்காக திறக்கிறார்கள் என்று சொன்னார். சிரித்து கொண்டே காருக்கு வருகிற போது என் கையை பிடி சொன்னார், இது ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப நாம் ஆட்சிக்கு வருவோம் என்று சொன்னார். அதனால தான் நீங்கள் எல்லாம் பேசுகிற போது என் நினைவுகள்லாம் பின்னோக்கி திரும்பி, அதுவும் குறிப்பாக உணவுத்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவாக என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு என்று சொல்லுகிற போது, மத்திய தொகுப்பில் இருந்து தமிழ்நாட்டுக்கு அரிசி அப்போது குறைக்கப்பட்டது அவருடைய ஆட்சியில். உடனே வந்து கடற்கரையில் உண்ணாவிரதம் உட்கார்ந்தார். என்ன சொன்னார் என்றால், மத்திய தொகுப்பிலிருந்து அரிசி குறைக்கப்பட்டால் என்னுடைய ரேஷன் கடைக்கு அரிசி போக முடியாது. அப்போ ரேஷன் கடைக்கு அரிசி போகவில்லை என்றால் மக்கள் பாதிக்கப்படுவார். இன்னும் உண்ணாவிரதம் என்று உட்கார்ந்து விட்டார். அன்றைக்கு மத்திய விவசாயத்துறை அமைச்சராக இருந்த ராவ் பீரேந்திர சிங் அவர்கள் நேரில் வந்து, இனி அந்த தொகுப்பிலே குறைப்பு என்பது இருக்காது, தமிழ்நாட்டுக்கு உரிய பங்களிப்பு தரப்படும் என்று சொல்லி உண்ணாவிரத்தை முடித்து வைத்தார்கள். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், உணவு பங்கீட்டுத் துறையில் அவர்கள் மாண்பு உணவுத்துறை அமைச்சர் சொல்வது உன்னிப்பாக நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற ஆர்வத்தும், அதன் காரணமாக தான் நீங்கள் உங்கள் ஆட்சியில் என்னென்ன செய்தீர்கள் என்பதையெல்லாம் மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய மாற்றங்களை எப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை மக்களுக்கு தெரிவதன் மூலமாக ஒரு தரமான அரிசியை மட்டுமல்ல, ஒரு தரமான ஆட்சியை தருவதற்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதை அனுமதித்துக் கொண்டே இருக்கிறேன். 1 மணி நேரம் ஆகிவிட்டது. நான் உறுப்பினர் அவர்கள் இன்னும் இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு மானிய கோரிக்கைகள்லாம் வருகிறது. நன்றி கூறி முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், மீ டு லவ் யூ, தேங்க் யூ அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.